வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். பொதுவா நம்ம ராசியை மட்டுமே வச்சு நிறைய ஜோதிடர்கள் ஜோதிட முறை சொல்றாங்க. இந்த நவாம்சத்தை நம்ம பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. இதுல புஷ்கர நவாம்சம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல நேர்களுக்கு அப்படின்னா என்ன? இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாகரம், இது ஒரு சமுத்திரம், இது ஒரு சகாப்தம் இது கூட சொல்லலாம். ஆனால் உண்மை, ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு தெப்பம், ஒரு குளம் இருக்கு. அதுக்கு என்ன பேரு? புஷ்கரணி. அப்ப புஷ்கரம், புஷ்கரணி அப்படின்னாலே புனிதமானது. மிகச்சரியான கிரகம் மிகச்சரியான புஷ்கர நவாம்சத்தில் நிற்கணும். நின்றால் அந்த கிரகம் ஏதேனும் ஒரு வழியிலே அவரை மேலே கொண்டு வந்துடும். புஷ்கர நவாம்சம் மிகச்சிறப்பான நட்சத்திர பாதம் தான் என்றாலும் இன்னாறு தான் இருக்கணும், இன்னாறு இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அது கணக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் சுயசாரம் பெறுவது கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். சார் சொந்த நட்சத்திரம் நிற்கிற அதாயா தப்பும். சுக்கிரன் சொந்த வீடுங்க, ரிஷபம் சொந்த வீடு. சொந்த வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அந்த ரோகிணி 2ல் புஷ்கர நவாம்சத்தில் சுக்கிரன் நிற்கிறார். நிச்சயமாக விபத்து தருவார். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பலவிதமான ஜோதிட முறைகளை பத்தியும் அதற்கான பரிகாரங்கள், தீர்வுகள், ஆலயங்கள் பற்றின பல தொகுப்புகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பிருகுநந்தி நாடி ஜோதிட முறைப்படி நமக்கு நிறைய ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு தெளிவுகள் கொடுக்கறதுக்காக பிருகுநந்தி நாடி ஜோதிடர் திரு பிருகு பிரபாகரன் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். பிரணவ மந்திரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரி திருமதி லதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்கள். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜோதிட முறைகள் பல இருக்கு. இதுல ராசி கட்டம், நவாம்சம் கட்டம்னு 2 விதமா பிரிக்கிறாங்க. பொதுவா நம்ம ராசியை மட்டுமே வச்சு நிறைய ஜோதிடர்கள் ஜோதிட முறை சொல்றாங்க. இந்த நவாம்சத்தை நம்ம பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. இதுல புஷ்கர நவாம்சம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல நேர்களுக்கு அப்படின்னா என்ன? அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? அதுல எப்படி நம்ம கிரகம் இருந்தால் நமக்கு எது பாசிட்டிவ், நெகட்டிவ்னு நம்ம எப்படி பார்க்கறது? நல்ல கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். அது ஒரு பெரிய மிகப்பெரிய அது ஒரு தொகுப்பு. அதில் முற்றிலும் உணர்ந்து ஒரு வழி சொன்னவங்கிறது யாருமே இல்லை. மகா ஞானிகள், ரிஷிகள் அவங்க கூட ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்து சில பல செய்திகளை சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கோம். நீங்களும் நிறைய முயற்சி பண்ணுங்கள், பாருங்கள், அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர டோட்டல் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, சிலபஸ் ஓகே, அந்த மாதிரிலாம் யாருமே சொல்லலை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாகரம், இது ஒரு சமுத்திரம், இது ஒரு சகாப்தம் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் உண்மை அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுவை, ஒரு சுகம். அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் ஒரு உண்மை. அப்போ உண்மை எப்பவுமே நமக்கு என்ன செய்யும்னா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதானே உண்மை. அப்போ அந்த ஜோதிடத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. எல்லா விதத்திலும் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம், இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லா முயற்சிகளுமே ஏதோ ஒரு உண்மையை நோக்கி போகுது. அதுதானே தவிர இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது விசேஷமானது, அது குறைவானது அப்படிலாம் பேச முடியாது. அந்த தன்மையில் பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட முறை, அணுகுமுறை. அதுலேயும் மிக நிறைய செய்திகள் எடுத்து சொல்ல முடியுது, சொல்லிக்கிட்டு இருக்கோம். எஸ்பெஷலாக இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா புஷ்கர நவாம்சம் சொல்லி கேட்குறீங்க. இது ஒரு சப்ஜெக்டு. அப்படின்னா மொத்தம் ஒரு 108 பாதங்கள். மொத்த பாதம் 108. அந்த 108 பாதங்களும் 3 மண்டலங்களிலே இருக்குது. மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் சொல்லி பிரிப்போம். அந்த தன்மையில் அந்த 3 மண்டலங்களிலே மண்டலத்திற்கு 36 பாதங்கள், 9 நட்சத்திரங்கள். சரிங்களா? 4 ராசிங்கம்மா. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த 4 ராசி ஒரு மண்டலம், ஒரு ஜோன் அப்படிம்போம். அதுக்கு நாங்கள் மேச மண்டலம் அல்லது செவ்வாய் மண்டலம் அப்படிப்போம். அந்த முதல் வீட்டோட அதிபதி, ஓனர் செவ்வாய் தானே, அது செவ்வாய் மண்டலம் அப்படி கூட சொல்லுவோம்.
அடுத்ததாக ஒரு 4 ராசிகள் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். அது வந்து சூரிய மண்டலம், சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4ஐயும் குரு மண்டலம் சொல்லுவோம். அது தனுசு மண்டலம் சொல்லுவோம். ஜோன், அதில் ஒரு ஜோனில் 9 பாதங்கள். அவுட் ஆஃப் 36 பாதாஸ், 9 பாதாஸ் பீன் செலக்டட் அஸ் புஷ்கர நவாம்ச பாதா. அப்போ 3 மண்டலத்துக்கு என்ன வரும்? 27 பாதங்கள் வரும். 108 பாதங்களிலே ஒரு 27 பாதங்கள் மட்டும் மிகச்சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகுதியான, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும், கிரேடு அப்படின்னு சொல்ல முடியா, தகுதியான நட்சத்திர பாதங்களாக நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் பிரிச்சிருக்காங்க. முதல்ல புஷ்கர நவாம்சம். வாட் டஸ் மீன் பை புஷ்கர நவாம்சம்? முதல்ல திஹோலி, புனிதமானது. ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை மக்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, குளிப்பாங்க, துவைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, போவாங்க. அது என்னது? ஒரு நீர்நிலை இருக்குது. ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு தெப்பம், ஒரு குளம் இருக்குது. அதுக்கு என்ன பேர்? புஷ்கரணி. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? புஷ்கரணி. அப்போ புஷ்கரம், புஷ்கரணி அப்படின்னாலே புனிதமானது. அது எப்பொழுதும் பழுதுபடாமல் புனிதமாய் இருப்பது, அதை சார்ந்தவர்களை அது புனிதப்படுத்துவது. இதுதான் மீனிங். சரிங்களா? அப்போ 108 பாதம் இருக்கு. எல்லா ஜாதகத்துலேயும் 108 பாதம் இருக்கும். 12 ராசி இருக்கும். ஒரு ராசிக்கு 9 பாதங்கள்னு சொல்லி 108 பாதங்கள் இருக்கும். அந்த 108 பாதங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நட்சத்திர பாதங்களிலே கிரகங்கள் நிற்கணும். அப்ப ஒரு ஜாதகம் வாங்கினே புஷ்கர நவாம்சம் அந்த 27 பாதத்துல அவுட் ஆஃப் 108, 108 பாதங்கள்ல அந்த 27 பாதங்களிலே எத்தனை நட்சத்திர பாதங்களிலே எத்தனை கிரகங்கள் நிக்குது, அதை வச்சு அந்த ஜாதகத்துக்கு ஒரு கணம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அதுக்குத்தானே அந்த புஷ்கர நவாம்சங்கிறது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த ஜாதகத்துக்கு ஒரு கணம் கொடுக்கலாம். பரவாயில்ல, ஜாதகம் நல்லா இருக்கு. அதில் நான் சூட்சமமாக, ஏன்னா நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க, ஏறக்குறைய ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாட்டில் இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி 2 மணி நேரம் பேசியிருக்கேன். அதனால தான் அதை நம்ம நேயர்களுக்கு, ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த கேள்வி. இதை பற்றி நான் ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கேன். ஆமாம். எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்தது. நாங்கள் என்னமோ நினச்சோம் புஷ்கர நவாம்சத்தை பற்றி, நாங்கள் எவ்வளவோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எங்கள் ஜாதகத்தெல்லாம் புஷ்கர நவாம்சம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் இப்போ தான் தெரிய வருது அது உண்மையான சுயரூபம் என்னங்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அங்கே ஈவன் ஸ்டேஜ்லேயே எனக்கு நிறைய வந்து ஒரு அப்ளாப்ஸ் கிடச்சது. நிறைய பேர் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் குறிப்பாக சொன்னார், எனக்கு ஒரு திசை நடந்துக்கிட்டு இருந்தது, அடுத்த திசை ஆரம்பிக்க போது இந்த தசாநாதன் இந்த புஷ்கர நவாம்சத்தில் நின்று திசை ஆரம்பிக்க போகிறாரு. இந்த திசையில் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பெயரோடு புகழோடு பொருளோடு வாழ்வீர்கள்னு சொல்லி சொன்னார். அந்த திசையில் எனக்கு ஓப்பனாக சொன்னால் 6 கோடி லாஸ். அதற்கு நான் விடை தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன் இது ஏன் அப்படின்னு. இன்னைக்கு தான் எனக்கு விளக்கம் கிடச்சிது. ரியலி கிரேட் யூஆர் அப்படின்னு சொல்லி மேடை ஏறி வந்து என்னை பாராட்டினார். அப்போது புஷ்கர நவாம்சம் என்பது அந்த 27 நட்சத்திர பாதங்கள் அற்புதமான பாதங்கள், மிக புனிதமானவை. யார் நின்றுட்டாலும் அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. அது ஒரு கணக்கீடு இருக்குது. அந்த கணக்கீடு பிரகாரம் அவங்க கரெக்டாக வந்து அந்த கிரகம் அந்த புஷ்கர நவாம்ச பாதம் ஏறி நின்றால் நிச்சயமாக அந்த கிரகமானது தன் திசா வரும் காலத்திலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை, ஒரு உன்னத நிலையை, உயர்வை தந்தே தீரும். அந்த கிரகம் திசையே நடத்தாது அவருக்கு என்றாலும் கூட வேறு திசையினுடைய வேறு கிரகத்தின் திசையிலே இவர் புத்திநாதனாக வருவார் தானே, அந்த புத்தியில் அவரை தூக்கி விட்டுரும், மேலே கொண்டு வந்துடும். ஏன்னா புஷ்கர நவாம்சம் நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டோம். அந்த மிகச்சரியான கிரகம் மிகச்சரியான புஷ்கர நவாம்சத்தில் நிற்கணும். இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மிகச்சரியான கிரகம் மிகச்சரியான புஷ்கர நவாம்சத்தில் நிற்கணும். நின்றால் அந்த கிரகம் ஏதேனும் ஒரு வழியிலே அவரை மேலே கொண்டு வந்துடுது. ஒரு மாறான கிரகம் போய் ஒரு நிற்கக்கூடாத ஒரு புஷ்கர நவாம்சத்தில் நின்னா அதிகபட்சம் அது அவருக்கு உயர்வை தருவதில்லை, சில நேரங்களிலே தீய பலனையும் கொடுத்துருது. அப்போ புஷ்கர நவாம்சம் சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு மொத்தமாக பேசுறது. புஷ்கர நவாம்சம், எனக்கு புஷ்கர நவாம்சத்தில் 5 பேர் நிற்கிறாங்க,
எனக்கு 4 பேர் நிற்கிறாங்க, எனக்கு 3 பேர் நிற்கிறாங்க. இதை மொத்தமாக பேசிட்டு அந்த திசையோ புத்தியோ வரும் காலங்களிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருந்து எதுவுமே நடைபெறாமல் ஏமாற்றம் அடைபவர்கள் உண்டு. மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து மனம் தளர்ந்து ஒடிந்து போனவர்களும் உண்டு. அப்போ வாட் இஸ் த சீக்ரெட்? சூட்சுமம் என்ன? ஆமா. சூட்சுமம் தெரியணும்ல. அப்போ சூட்சுமம் இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: ம். கார்த்திகை, உத்தரம், உத்திராடம். 1ஆம் பாதம், அதில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், இது என்னது? புஷ்கர நவாம்ச பாதங்கள். சரிங்களா? அப்போ நான் சொல்லிட்டே வரேன் கேளுங்க. கார்த்திகை 1, கார்த்திகை 4, ம். உத்தரம் 1, உத்தரம் 4, உத்திராடம் 1, உத்திராடம் 4. இந்த 6 பாதங்கள் பாருங்க. சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். சூரியனுக்கு எத்தனை பாதம்? எத்தனை நட்சத்திரம்? 3 நட்சத்திரம். எல்லாருக்கும் 3 தான், சூரியனுக்கு 3. கார்த்திகை, உத்தரம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கள். 3 நட்சத்திரங்கள் என்றால் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள், 3 நட்சத்திரத்துக்கு 12 பாதங்கள். 12. 12 பாதங்களிலே 6 பாதங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மெஜாரிட்டி சூரியன். ஆரம்பமும் இறுதியும் 1, 4. ஆரம்பம் இறுதியும், அதாவது 1 4 1 4 1 4. கார்த்திகை 1, கார்த்திகை 4, உத்தரம் 1, உத்தரம் 4, உத்திராடம் 1, உத்திராடம் 4. சரி, இதில் கிரகங்கள் வந்து நிற்கிது. ம். யார் நிற்கணும்னு கணக்கு இருக்கு. சும்மா எல்லாரும் வந்து நின்றா 9 மெம்பர்ஸு, ஆமா. 9 கிரகங்களில் 9 கிரகங்களுமே வந்து நிற்கிது அப்படின்னா அப்படிலாம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது, நடக்காது. இன்னார் தான் நிற்கணுங்கிற கணக்கு இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே என்ன கணிதம் பண்ணுவோம்னா, அப்படி சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்தரத்திலே 1ஆம் பாதத்திலே, 4ஆம் பாதத்திலே, கார்த்திகை 1 4, உத்திராடம் 1 4 யார் நிற்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி நிற்கிறவங்களை வச்சு ஒரு கணக்கீடு பண்ணுவோம். அந்த கணக்கீடு சரியான கணக்கீடாக வந்தால் அந்த கிரகம் அவங்கள காப்பாற்றும், அவங்கள வாழ வைக்கும், உயர வச்சிரும். எங்கேயோ ஏதோ வழியில் அவங்கள உலகத்துக்கு காட்டிடும். சரிங்களா? நிற்கக்கூடாத ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அது எந்த விதத்திலும் நன்மையை செய்கிறதில்ல. அது என்ன கிரகம்? அது ரொம்ப விசேஷம். நன்மையே இருக்கக்கூடாத, செய்யலைன்னா ரொம்ப விசேஷம். இருக்கக்கூடாத வரேன். நன்மையே செய்யலை ஒரு கிரகம்னா அது என்னதுங்க? ஆமா. ரொம்ப விசேஷம். ஓகே. அவங்க கெடுக்காம இருந்தால் போதும். போதும் போதும். ஆமா. ரைட்டுங்களா? நம்மளை வந்து அவங்க தொடலை, அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா சந்தோஷம். வந்து தேலம் நோண்டாங்கன்னா பிரச்சனை. அந்த தன்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்சத்திர பாதங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறத ஒரு 6 பாதத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 6மே யாரோடது? சூரியனோடது. சூரியன். கார்த்திகை 1 4, உத்திரம் 1 4, உத்திராடம் 1 4. இதை யார் நிற்கணும்? கணக்கிட்டு இருக்கு இல்லையா? சூரியனே வந்து நிற்கக்கூடாது. நிக்க கூடாது. பாருங்க, இட் இஸ் ஹிஸ் ஓன் ஸ்டார். ஆமா. அவருடைய சுயசாரத்தில் சுய நட்சத்திரத்தில் அவர் நிற்கக்கூடாது. கார்த்திகை 1 சூரியன் நின்னாருன்னா நிச்சயமாக அந்த சூரியன் ஜாதகருக்கு எங்கேயோ ஏதோ இடத்துல ஒரு சிக்கலை தரப்போறாரு. அந்த சூரிய திசை வரும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க? ப்ரிடிக்ஷன். சார் இப்போ ஓடிட்டு இருக்க திசை முடிய போது, அடுத்த திசை வருது, சூரிய திசை 6 வருஷம், நீங்கள் டாப்பில் மேலே போயிடுவீங்க அப்படின்னு. இதுல நிச்சயமா சுயசாரத்துல நிக்குது. நிச்சயமாக அவர் ஒரு இடத்துல சிக்கி முழிப்பார். ஒரு இடத்துல வந்து அவர் சில இழப்புகளை, ஏமாற்றங்களை, நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டுரும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்துட்ருக்குறோம், கண்டு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ நட்சத்திரம் யாரோடது? சூரியன். சூரியன். நிற்கிறது யாரு? அவரே தான். சூரியன். நிற்கும் நட்சத்திரம் முதல் அந்த சூரியன் வரை எண்ணணும். அதான் அங்கே சீக்கிரட்டே. நிற்கும் நட்சத்திரம் முதல் சூரியன் வரை எண்ணணும். அது யார் நட்சத்திரம்? சூரியனோடது. நிற்கிறது யாரு? சூரியனே தான். சூரியன் முதல் சூரியன் வரை 1ஆம் நம்பர் வரக்கூடாது. 1ஆம் நம்பர் வந்தால் அது சிக்கல் தரும்னு அர்த்தம். சரிங்களா? மாறாக அங்கே யார் நிற்கலாம்? சுக்கிரன் நிற்கலாம். நிற்கிறது சுக்கிரே. நட்சத்திர அதிபதி சூரியன். அப்போ சுக்கிரனுக்கு சூரியன் 2. நிச்சயமாக அவருக்கு அது சம்பத்து தரும், செல்வத்தை தரும், நல்ல வழமையை தரும், ஜெயிக்க வைக்கும். 1 2 நெகட்டிவ்ஸ் வரும். எந்த கிரகம் நெகட்டிவ் தராது? அப்போ மற்ற கிரகம்லாம் பூரா நல்லா செஞ்சுச்சாக்கும். இந்த ஒரு சுக்கிரன் தான் எடுத்துட்டானா? இல்லை. 85% பாசிட்டிவும் 15% ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டும் கொடுத்து தான் தீர்வார். அதெல்லாம் ஏன்னு கேட்க முடியாது. 85% பாசிட்டிவ்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை என்ஜாய் பண்ணணும். 15% சின்ன சின்ன தீய பலன்களிலிருந்து எப்படி நம்மளை சர்வைவல் பண்ணிக்கணும், எப்படி காப்பாற்றிக்கணுங்கிற அறிவு வேணும். இருந்தால் எஸ்கேப் ஆகிக்கலாம். அப்போது
புஷ்கர நவாம்சம் மிகச் சிறப்பான நட்சத்திர பாதம்தான் என்றாலும் இன்னார் தான் இருக்கணும், இன்னார் இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அதில் கணக்கு இருக்குது. இதுக்கிடையில் இன்னொன்று சொல்லணும். 27 நட்சத்திர பாதங்களும் விசேஷமான பாதங்கள் இல்லை. அதில் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி 9 நட்சத்திர பாதங்கள் தான் எடுத்திருக்கோம். அவுட் ஆஃப் 108 ஜஸ்ட் 9, 12 ஒரு பங்கு. இது ரொம்ப ரேரு. அப்போ இந்த 12ல் ஒரு பங்கு 9, 108ல் 12ல் ஒரு பங்கு தானே 9. 9 நட்சத்திர பாதங்கள் சிறப்பு செய்யும், ரொம்ப விசேஷமான பலன் தரும். அந்த தன்மையில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது யாருன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரங்களிலே 2வது பாதம் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். இந்த சந்திர பகவானுடைய 2வது நட்சத்திரத்தினுடைய 2வது பாதம். மறுபடியும் சொல்கிறேன், ரோகிணியில் 2ஆம் பாதம், அஸ்தத்தில் 2ஆம் பாதம், திருவோணத்தில் 2ஆம் பாதம். இதுதான் ஃபஸ்ட் ரேங்க்கு, டாப் ரேங்க்கில் வரும். இதுல எந்த கிரகம் வேணா நிக்கலாமா இல்ல இன்னார் தான் நிற்கணும்னு கணக்கு இருக்கு. இப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் தானே, அங்கேயே போய் சந்திரன் நிற்கக்கூடாது. அவங்களுடைய அது ஒண்ணுன்னு சுயசாரத்துல ஆயிடும். அவங்களே நிக்கவே கூடாது. இன்னும் அது ஒன்றுன்னு ஆகிடும். ஓகே. அப்போ 1 என்பது பொதுவாகவே என்ன செய்யும்னா தன்னை பற்றியதான ஒரு கர்வத்தை தந்துடும். அந்த கர்வத்தாலே அவன் அழிஞ்சிருவான். அவன் யாருக்கும் செவி கொடுக்க மாட்டான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்ப்பேன், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் சொல்லிட்டே போய் ஒரு தடவை ஒரு இடத்துல பள்ளத்தில் வந்துடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் சுயசாரம் பெறுவது கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். சார் அவர் சொந்த நட்சத்திரம் நிற்கிறார், அதாயா தப்புமே. சார் சூரியன் சுயசாரத்தில் நிற்கிறாரு, எனக்கு சனி சுயசாரத்தில், அது பிரச்சனை பண்ணும், உனக்கு தெரியாது அதை பற்றி. சுயசாரம் பெறக்கூடாது. சுயசாரம் பெற்றால் சுய வீட்டில் இருக்கலாம். ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருக்கலாம். இப்போ சனீஸ்வர பகவான் 2 வீடு இருக்குது, மகரம் கும்பம். மகரத்தில் இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்க சந்தோஷம். அங்கே சனியோட நட்சத்திரத்தில் அவர் நிற்கக்கூடாது. லக்கிலே அங்கே அவரோட நட்சத்திரம் இல்லை, வேறவங்க நட்சத்திரம் தான் இருக்குது. அந்த பேஸில் நாங்கள் கொடுக்குற ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருன்னா நட்சத்திர பாதத்தில் ரோஹிணி 2, அஸ்தம் 2, திருவோணம் 2. அங்கே இன்னார் தான் இருக்கணும்னு கணக்கு இருக்குது. அவங்க இருந்தாங்கன்னா அற்புதமான பலன் தரும். யார் இருக்கலாம் சார்? யார் இருக்கலாம்? நீங்கள் என்ன ரோகிணி, அஸ்தம், திருவோணமா? இல்லை இல்லை, நேயர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. ஜாதகத்தை திறக்கும் பொழுது இப்போ நீங்க சொல்றது அவங்க கணக்கு பண்ணிட்டே வரும்போது, அப்ப எனக்கு இந்த கிரகம் இருக்கு, இது எனக்கு நன்மை செய்யுமா இல்லாட்டி இது எனக்கு கெடுதலா முடியுமா, எந்த காலகட்டத்துல சொல்றேன். இப்போ என்ன எடுத்திருக்கோம்? சந்திரனோட நட்சத்திரங்கள் எடுத்திருக்கோம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் எடுத்திருக்கோம். நம்ம வரிசையாகவே வரலாம். முதல் சூரியனே வச்சுக்கலாமே, முதல் கிரகம் சூரியனை வச்சுக்கலாம். சூரியன் அங்கே நிற்கிறார் அப்படின்னா சூரியனுக்கு சந்திரன் 2ங்கிற நம்பர் தருவார். ஏன்னா சூரிய திசைக்கு அடுத்து என்ன வருது? நின்ற கிரகம், நட்சத்திரம், தந்த கிரகம். இதான் ரூல். நின்ற கிரகம், நட்சத்திரம், தந்த கிரகம். நின்ற கிரகம் யாரு? சூரியன். நட்சத்திரம் தந்தவர் சந்திரன். அப்போ சூரியனுக்கு சந்திரனை கம்பேர் பண்ணணும். 2 நிச்சயமாய் அந்த சூரியன் அவர்களுக்கு நல்ல ஒரு சம்பத்து, செல்வாக்கு, வழமை எல்லாமே தருவார். சூரியன் முடிஞ்சதா? சூரியனுக்கு அடுத்து யார்? சந்திரன். சந்திரன் நிற்கக்கூடாது. சந்திரன் அது ஏதோ ஒரு இடத்துல அவரை கவுத்திரும். அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், அதில் ஒரு குறிப்பிட்ட விசேஷ பாதம் 2ஆம் பாதம். அந்த ரோகிணி 2லே சந்திரன் நின்று அந்த சந்திர திசை நடக்குது. டே டு டே டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே வருது, ஜெயிச்சுக்கிட்டே வராங்கன்னா கடைசியில் அந்த சந்திரன் ஒரு பெரிய குழியில் தள்ள போகிறான். கேர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் அவர் பிளான் பண்ணிக்கிட்டே வருவார். 8.5 வருஷம் முடிஞ்சது தசை. என்னுடைய தசை 8.5 வருஷம் முடிஞ்சது. என்னோட தசை 9 வருஷம் முடிஞ்சது. இன்னும் ஒரே வருஷம் தான் மிச்சம் இருக்குன்னா மொத்தமாக பிளான் பண்ணி உள்ள தள்ளிடுவார். இதே ஆரம்பத்துலேருந்து ஒரு நெகட்டிவாக வரவங்களுக்கு கடைசியில் பாசிட்டிவாக மாறுமா? நெகட்டிவ் நின்று போயிடும். நிச்சயமாக பாசிட்டிவ் வராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சுயசாரத்தில் நிற்கிறவன் அதிகபட்சம் பாசிட்டிவ் தரமாட்டான். அது 1ங்கிற கணக்கில் வர்றதுனால நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்து கூட கடைசியில் அதை நிறுத்திட்டு போயிடுவார். அதுதான் சொல்கிறேன், அது மிகப்பெரிய புண்ணியம். ஒரு கிரகம் நம்மளை கெடுக்காமல் இருக்குனாலே மிகப்பெரிய புண்ணியம். ஏன் தெரியுமா? இல்லை யார் பலம்? நாம பலமா, கிரகம் பலமா? கிரகம் தான் பலம். அப்போ நாம அங்கே சரண்டர் தான் ஆகணும். பார்க்கலாமா நீயா நானா? இல்லை, அதெல்லாம் அங்கே செல்லாது. அப்போ அங்கே சரண்டர் அடைஞ்சு போதும், எனக்கு நீ செஞ்சதெல்லாம் போதும்,
தயவு செய்து என்னை காப்பாற்று, என் மேலே கருணை செய். அப்போ நம்ம சரண்டர் ஆகிற போது விஷயம் அந்த கிரகம் என்ன பண்ணுது, தன்னுடைய தீய பலனை கெடுபலனை நிறுத்திக்குது. அதுதான் உண்மை. அப்போ சூரியனை பேசியாச்சு, சந்திரனை சந்திரன் பேசியாச்சு. அடுத்து சொல்லியாச்சு. யார்? செவ்வாய். செவ்வாய். செவ்வாய் வந்து இப்போ ரோகிணி 2ல் நிற்கிறார் வச்சுக்கலாம். நின்றவர் செவ்வாய், வீடு நட்சத்திரம் கொடுத்தவர் தந்தவர் சந்திரன். அந்த உடுமகா திசைன்னு சொல்லி எண்ணி வரும்போது 9ன்னு நம்பர் வரும். மைத்திரம், நட்பு, நல்ல சூழல்களை கிரியேட் பண்ணுவார் அவர். நல்ல நட்புகள், நல்ல பெரிய பெரிய ஆளுங்க, நல்ல விசேஷமானவங்க. இவங்களெல்லாம் நம்ம பக்கமாவது போக முடியுமான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம்ல, அவங்களாம் நம்ம கூட வந்து நிற்பாங்க. உனக்கு என்ன சப்போர்ட் வேணும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அப்போ சந்திரனுடைய அந்த புஷ்கரண வம்சம் ரோகிணி 2ல் சூரியன் நிற்கலாம், செவ்வாய் நிற்கலாம், சந்திரன் நிற்கக்கூடாது. சூரியன், சந்திரன், செவ்வாய். அடுத்தது யார்? புதன். புதன். புதன் வந்து நிற்கிறான்னு வச்சுக்கலாம். நிச்சயமாக காரிய தடைகளை, விக்னங்களை தந்து கொண்டே இருப்பார். சார் என்ன செஞ்சாலும் பிரச்சனை, எதில் போனாலும் தடை, எதில் போனாலும் பார்கெய்னிங், போஸ்ட்போனிங், திட்டமிடவே முடியல சார் அப்படிம்பாங்க. ஏன்னா நின்றவர் புதன் தானே, ஆமா. நட்சத்திரம் தந்தவர் சந்திரன். நாங்கள் அந்த உடுமகால கவுண்ட் பண்ணும்போது 5ன்னு நம்பர் வரும். 5 வரக்கூடாது, கண்டிப்பாக அது பிரச்சனை கொடுக்கும். அப்போ நாங்கள் ரோகிணியில் 4 பாதத்திலையும் தான், ரோகிணியில் குறிப்பாக ரோகிணி 2ல் புதன் நின்றால் இது புஷ்கர நவாம்சத்தில் நிற்கிது, இதை அள்ளி கொடுத்துரும், இது அப்படி அப்படிலாம் கொடுக்காது. பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த தசை. அதை நாங்கள் சொல்லி வழிபடுத்துவோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். அடுத்து வருவர் குரு. குரு. குரு பகவான் ரோகிணியில் 2ல் நிற்கிறாரு. நிச்சயமாக பிரச்சனை உண்டு. குரு பகவான் நிச்சயமாக பிரச்சனை கொடுப்பார். ஏன்னா நின்றவர் குருவா, ஆமா. நட்சத்திரம் தந்தது சந்திரனா, கவுண்ட் பண்ணிங்கன்னா 7ன்னு வரும். ம். வதையை பண்ணும், வதை வதை பண்ணும். இந்த கிரகம் வந்ததுலேருந்தே எனக்கு பிரச்சனை, டார்ச்சர், சிக்கல். நான் எதிர்பார்த்ததெல்லாம் வேறு, கடைசியில் நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேறையாக நடக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுன்னே தெரியல, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, பயமாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது வேறு. அது எதுக்கு பயமாக இருக்குங்கிற? அப்போ எங்கேயும் அடி வாங்கியிருக்கிற, இந்த அடி தொடருமா? அப்போ உனக்கு என்ன, அது டே டு டே பயம் அதிகமாகிட்டே போகுது. அந்த மாதிரியான ஒரு சூழலை அவரை தந்துடுவார். யாருங்க? குரு. குரு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு நிற்கக்கூடாது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு முடிச்சிட்டோமா? அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் தப்பு. சுக்கிரன் சொந்த வீடுங்க. ஆமாம். ரிஷபம் சொந்த வீடு. ஆமாம். சொந்த வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அந்த ரோகிணி 2ல் புஷ்கர நவாம்சத்தில் சுக்கிரன் நிற்கிறார். நிச்சயமாக விபத்து தருவார். இந்த இடத்துல விபத்துக்கு வந்து நம்ம எடுக்கிற அர்த்தம் என்ன? ஆக்சிடென்ட் கிடையவே கிடையாது. அப்படி எடுக்கக்கூடாது. அன்எக்ஸ்பெக்டட் டைவர்ஷன் இஸ் ஆல்சோ அன் ஆக்சிடென்ட். ஒரு கோல், அந்த கோலை நோக்கி அது ஒரு பாதை போட்டு நம்ம அதை ரீச் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு ஒரு டைவர்ஷன் ஆயிடுச்சு, அந்த கோலை ரீச் பண்ண முடியல, டைவர்ஷன் ஆகி எங்கேயோ போயிட்டோம். ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் விடிஞ்சா அது யாரோட கோல்? தசரதனோட கோல். இரவோட இரவா என்ன ஆயிடுச்சு? பணத்துக்கு போட்டாங்க, கோல் டைவர்ட் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு புஷ்கர நவாம்சத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுச்சா? தசரத மகாராஜாவுக்கு தெரியாது, அவர் ஜாதகம் நமக்கு தெரியாது. ஏதாவது நின்றுச்சா? ஏன்னா ராஜாதி ராஜன் தசரத சக்கரவர்த்தினா சின்னவர் அவர். அவருக்கு என்ன ஒரு ஆசை? நாளை காலையில் என் மகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணணும். வசிஷ்ட மகரிஷி நாள் குறிக்கிறாரு. இப்போ கேட்பாங்க, அவ்வளவு ஜோதிடம் தெரிஞ்ச அவ்வளவு ஞானம் கொண்ட மகரிஷிக்கு இவன் நாளை பட்டாபிஷேகம் பெறமாட்டான், 14 ஆண்டுகள் வனவாசம் சென்று அதன் பிறகு வந்துதான் பட்டாபிஷேகம் தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயம் தெரியும், சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அது பிரம்ம ரகசியம். ஏன்னா வந்திருக்கிறது யார், நோக்கம் என்ன, அவங்க அவதாரத்துடைய தன்மை என்ன தெரியும். பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா இவர் எப்போ ராவணனை வதம் பண்ணுறது? இவர் அவதார நோக்கமே ராவணனை வதம் பண்ணணும். தென் ஹவு தே வில் மீட்? கரெக்ட். அப்போனா இந்த ஆளை வனத்துக்கு அனுப்பணும். இவன் வனம் போக போகிறான், அது நல்லாவே தெரியும். சும்மா 4 குறிப்போம் அப்படின்னு 4 குறித்து வச்சார். ஊருக்காக 4 குறிச்சார், ஒப்புக்கு 4 குறிச்சார். அதுதான் உண்மை. ஏன்னா அனைத்தும் உணர்ந்த ரிஷி அவர். வசிஷ்டர்னா அது எல்லாம் சும்மா பேசுறதுக்கு இல்லை. அவர் 4 குறித்து அந்த நாள் தவறுதுன்னா இந்த நாளில் இவன் பட்டாபிஷேகம் ஏற்க மாட்டான்,
வசிஷ்டருக்கு தெரியும். தசரத சக்கரை சொன்னார், அவரும் எல்லாரோட சேர்ந்து அவர் ஒரு நாடகம் பண்ணார், நாள் குறிச்சார். அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் பிரம்மத்தை உணர்ந்த ரிஷிகள். நீங்கள் இன்னொரு இடத்துல ஒரு செய்தியை சொல்லுவேன், அப்போ இதை கொண்டு வரேன் உள்ள, அப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். ஆக சுக்கிரன் கூட சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அந்த 3 நட்சத்திரங்களிலே நிற்பது குற்றம். அதிலே குறிப்பாக இந்த ரோகிணியில் 2ஆம் பாதத்தில் நிற்பதால் அவர்களுக்கு பெரும்பாலும் சுபபலன் கிடைப்பதில்லை. அடுத்தது சனி. சனீஸ்வர பகவான் ரோகிணியில் நிற்கலாம். நிச்சயமாக ஜாதகருக்கு ஒரு நன்மையை செய்வார். சகாயங்கள் வரும். நம்ம பேசுவோம் சார் சனிக்கு சந்திரனுக்கு பகை, அது வேற. இப்ப நீங்க குறிப்பிடுற அந்த சந்திரனுடைய 3 நட்சத்திரத்துக்கும் இது வந்து எங்கனாலும் சனி நிற்கலாம். இந்த 3 வருஷத்தில் எங்கே சனி நின்னாலும் நிச்சயமாக சகாயமான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக அந்த புஷ்கர நவாம்சம் என்ற ரோகிணி 2, அச 2, திருவோண 2ல் சனீஸ்வரன் நின்றால் நிச்சயமாய் ஜாதகருக்கும் நன்மையை தருகிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. சகாயம் பண்ணுவார். இதுக்கு நான் ஒரு தெளிவாக விளக்கம் சொல்லவா? மூடி இருக்கிற அடைத்து இருக்கக்கூடிய கதவுகளை திறந்து விடுவார். அதான் சகாயம். பிரச்சனையா இருக்கோ அவர்கள் டோர் திறக்கும், சான்சஸ் கிடைக்கும், அவங்க எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிடுவாங்க. அதான் சகாயம்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். அவருக்கு அதான் வேலையா? உனக்கு ஒரு டோர் திறந்து விட்றேன், 5 டோர் மூடி இருக்குன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கல, முதல்ல ஒரு டோர் திறந்து விட்றேன், அதில் வாய்ப்புகள் வரும், எடுத்துக்கோ. கொஞ்ச நாள் போட்டு அடுத்த டோர் திறந்து விட்றேன், அடுத்த டோரை திறந்து விட்றேன். இதுதான் சகாயம். ஸோ நம்ம சொல்லிட்டே வரும்போது சம்பத்து, வதை, பிரத்யக், சகாயம், சாதகம், அந்த வார்த்தை சொல்லுவோம். சாதக தாரை அப்படிம்பாங்க. வாட் டஸ் மீன் பை சாதகம்? நமக்கு எல்லாமே நமக்கு பாசிட்டிவ்ஸு. அப்போ மூடி இருக்கிற கதவை திறந்து விடுறது தான் சாதகம். கதவை தான் திறந்து விடுவேன். உனக்கு கூட்டிகிட்டு நான் போய் அங்கெல்லாம் எதாவது காமிச்சிட்டு இருக்க மாட்டேன். நீயா போய்க்கணும், நீயா தேடிக்கணும், நீயா பயன்படுத்திக்கணும், நீயா ஜெயிச்சுக்கணும். கதவை திறந்து விடுவேன். மூடி தானே இருந்தது, திறந்து விட்ருக்கேன் இல்லையா? இது எவ்வளோ பெரிய சாதகம், பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த சனீஸ்வர பகவான் சொல்லாமல் சொல்வார். சரிங்களா? ராகு நிற்கலாம், ரொம்ப விசேஷம். அந்த ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகு நிற்கிறது ரொம்ப விசேஷம். அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா மைத்திரம் அப்படிமோ, நட்பு. ரொம்ப இறங்கி வந்து அந்த ராகு உதவும். புது புது சூழல்கள்லாம் உருவாக்கி தரும், நல்ல நல்ல வாய்ப்புகளை தேடித்தரும். ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதே மாதிரி கேது பகவானும் நிற்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் சமுதாயத்தில் உயர்வை தருவார். கேது பகவான் நீச்ச கேதுன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நீச்ச கேது எங்கே, ரிஷபத்தில், ரோகிணியில், 2ஆம் பாதத்தில். அவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்டிங், தாசில்தார். சின்ன போஸ்டிங்கில் உள்ளே போய் மடமடன்னு ப்ரொமோஷன் ஆகி இப்போ தாசில்தாராக இருக்காங்க லேடி. ஏன் அது என்ன சின்ன போஸ்டிங்கா? தாசில்தார் நேரடியாக ஆர்டிஓட்ட பிடிஓட்ட பேசலாம், தாசில்தார். அப்போ அந்த கேது என்ன பண்ணுது? இப்போ நம்ம அதான் பாருங்கள், ஜோதிடத்தில் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பல இடங்களில் குழப்பம் வந்துடும். இப்போ கேதுக்கும் சந்திரனுக்கும் கடுமையான பகை, சனீஸ்வர பகவானுக்கும் சந்திரனுக்கும் சுத்தமாக ஆகாது. அதான் 7.5 சனி. அப்போ பாருங்கள், ஒரு ஜாதகன் பிறக்கும்போது ரிஷபத்தில் யார் இருக்கா? சனி இருக்கார், சந்திரனுடைய நட்சத்திரத்தில். சந்திரனோடு சனி சேர்ந்தால் 7.5 சனி. சந்திரன் நட்சத்திரத்துக்கு சனி வரும்போதே அது 7.5 சனியோட ரிசல்ட்டை கொடுக்கும். சந்திரன் எங்கேயோ இருந்துட்டு போட்டோம். இப்போ ஒருத்தர் பிறக்கும்போது அவருக்கு ரிஷபத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி நிற்கிறாரு. சந்திரன் எங்கே நிற்கிறாரு? சந்திரன் எங்கேயோ நிற்கிறாரு, சிம்மத்தில் நிற்கிறாரு. இந்த சனீஸ்வர பகவானுக்கும் சந்திரனுக்கும் சம்மந்தமே இல்லை. 7.5 சனியோட எஃபெக்டில் பாதி எஃபெக்ட் அவர் தருவார். இதெல்லாம் சூட்சுமோ, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் பிறக்கும் போது எனக்கு 7.5 சனி இல்லை அப்படிம்பாங்க. இல்லை உனக்கு 7.5 இல்லாம இந்த நட்சத்திரங்க இருக்கவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா 7.5 இல்லை, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? சந்திரனுக்கு சனிக்கு சுத்தமாகாது. ஆனால் புஷ்கரன் பாருங்களா, எடுத்தடுப்புல என்ன சொன்னேன்? புஷ்கரம் புனிதமானது. தானும் புனிதமான நிலையில் இருந்து தன்னை சார்ந்தவர்களையும் புனிதப்படுத்துவது, உயர்த்துவது, நன்னிலைக்கு கொண்டு வருவது, வாழ வைப்பது, நிறைய சொல்லலாம். இங்கே வந்து பிளானட்ஸை வச்சுக்கிட்டு தேர் ஆல் பெனிஃபிஷியல் பிளானட்ஸ், ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ், தீஸ் பிளானட்ஸ் ஆர் மால்ஃபிக் பிளானட்ஸ்
அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது கணக்கே வேற. பாருங்க, குரு எவ்வளோ நல்லவர். சந்திர நட்சத்திரம் நிற்கக்கூடாது. அவ்வளோ நல்ல குரு சந்திரனோட நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது. இத குருச்சந்திர யோகம் அப்படின்லாம் வர அது அர்த்தம் வேற. குரு சந்திர அது யோகமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சந்தர்ப்பவாதி புரிஞ்சுக்கணும். குரு சந்திரன் சேர்க்கை, குரு சந்திரசாரம் அதெல்லாம் சந்தர்ப்பவாதி. அவ்வளோதான் சொல்ல முடியும் இங்கே சபையில். அதுக்கு மேலே பேச முடியாது. அவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பார்கள். எத்தனை சந்தர்ப்பம் வந்தாலும் எந்த விதத்திலும் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். அவங்க வேற. இவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பார்கள். எனக்கு ஐ ஆம் நாட் ஹேவிங் சான்சஸ் அப்படிமா. எனக்கு சான்ஸே வரல. அப்போ சான்ஸ் வந்தது தப்பு பண்ணியிருப்பேன். சிரிப்பாங்க. அதில் உள்ள இருக்குது. அதெல்லாம் போய் சொன்னோம்னா பிரச்சனையாகும். வேண்டாம். ஆக நவகிரகங்களிலே இன்னார் இந்த நட்சத்திரம் இந்த புஷ்கர பாதத்தில் நின்னால் அவங்க சிறப்பு செய்வாங்க அப்படின்னு கணக்கு இருக்குது. நாங்கள் தேர்ந்தெடுத்த 3வது நட்சத்திர பாதம் 2வது நட்சத்திர பாதம் சூரியனுடைய 1ஆம் பாதம். கார்த்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1. 3வது ரேங்கில் வர்றது ராகு பகவானுடைய 4வது பாதங்கள். திருவாதிரை 4, சுவாதி 4, சதய 4. இதை ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். அந்த ஃபஸ்ட் ரேங்க்கில், செகண்ட் ரேங்கில், தேர்ட் ரேங்கில் கிரகம் நிற்கணும். குறிப்பிட்ட கிரகம் நிற்கணும். கரெக்ட். இத்தனையும் அடித்து மீறி ஒரு கிரகம் ஒரு ஜாதகம் ஏறி வருதுன்னா அது ஜெயிக்கும். சும்மா 27 நட்சத்திர பாதத்தையும் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் புஷ்கர நாமாம்சங்கள். எனக்கு புஷ்கர நாமாம்சத்தில் 5 பேர், எனக்கு 6 பேர், எனக்கு 3 பேர், எனக்கு 4. என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன புஷ்கர நாமாம்சம்? நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? புரிதல் இல்லை, சூட்சுமம் தெரியலை. அதைத்தான் ஒரு மாநாட்டுக்கு போய் அழைச்சிருந்தாங்க. போய் ஒரு 2.5 மணி நேரம் அதை பற்றி ரொம்ப விலாவாரியாக பேசுகிற போது எவிடென்ஷியல் ப்ரூஃப் அங்கேயே நிச்சயமாக ஒரு 50 பேராவது இருந்திருப்பாங்க. எவிடென்ஷியல் ப்ரூஃப் பார்த்தீங்க, ஒருத்தரெல்லாம் அழுதுட்டார். எனக்கு இந்த குரு திசை ஏன் 6 கோடி லாஸ் ஆச்சு சார்? நல்ல கவனிங்க. இப்போ குரு திசை முடிஞ்சு சனி திசை போய்கிட்டு இருக்கு. எனக்கு கேள்வி என்ன, இந்த குரு திசை ஏன் எனக்கு எடுத்துச்சு? இந்த குரு திசை ஏன் எனக்கு கவுத்துச்சு? அப்போ ப்ரெடிக்ஷன் எந்த பேஸில் கொடுத்தாங்க? இன்றைக்கி எனக்கு ஆன்சர் கிடச்சிது சார். என் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. எனக்கு 6 கோடி இழந்ததெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. எனக்கு ஆன்சர் கிடச்சது. அது ஏங்கிறது கிடச்சது. ஏன்னா இஸ் ஹேவிங் மச் இன்ட்ரெஸ்ட் இன் அஸ்ட்ராலஜி. அவரும் குறையிறாரு. அவர் பார்க்காத அஸ்ட்ராலஜர் இல்லை. கேள்வி மேலே கேள்வி. இந்த குரு ஏன் கிடச்சி? புஷ்கர நவாம்சம் தானே? ஆமாம். அப்புறம் ஏன் கிடச்சி? அதுதான் தெரியல. சூட்சமம் தெரியும் போது அழகாக நம்ம அவங்கள என்ன செஞ்சிடலாம், வழிப்படுத்திடலாம். இப்போ எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் பெருமைக்கு பேசலை. தெரிஞ்சுக்கிற போது அப்படி ஒரு சூழலில், ஒரு பாதிப்படைய போகிற சூழலில் ஒரு ஜாதகம் வருது, வான் பண்ணலாம் இல்லையா, வழிப்படுத்தலாம் இல்லையா? ஹூ இஸ் த அஸ்ட்ராலஜர்? ஹீ இஸ் எ கைடு. அப்போ கைடன்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த கிரகத்தில் நீங்கள் அடி வாங்குவீங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வரப்போகுது, அடி வாங்க போகிறீங்க. இப்போ எனக்கு புஷ்கர நாமாம்சத்தில் 3 கிரகம் நிற்குது. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் சொல்லியிருக்கிறேன்னா அது செகண்ட் ரேங்கு. அப்போது சூரியனுடைய தப்பாக சொல்லிட்டேன், சூரியனுடைய நட்சத்திரங்களிலே 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம் அந்தஸ்தில் வரும். ஒரு அமைப்பிலே அந்த கார்த்திகை 4ஆம் பாதம் ஒர்க் அவுட் ஆகாத தகுதி இழந்துருச்சு. கார்த்திகை 1ஆம் பாதம் கிரேடு ஸ்ட்ராங்கு. அப்போ கார்த்திகை 1, உத்தரம் 1, உத்தராடம் 1. அதானே? உத்தரம் 1ல் சிம்மத்தில், உத்தரம் 1ல் செவ்வாய் நிற்கலாம். சூரியனுடைய சாரத்தில் செவ்வாய் நிற்கலாம். என்ன நின்றவர் செவ்வாய், நட்சத்திரம் தந்தவர் சூரியன். செவ்வாய் முதல் சூரியன் வரை உடுமகால எண்ணணும். அது ஒரு எண்ணிக்கை வரும். அந்த உடுமகால எண்ணும் பொழுது எனக்கு 8ன்னு வந்தது, மைத்திரம். அப்போ சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில், சூரியனுடைய நட்சத்திர பாதத்தில் சூரியனுடைய நண்பனான செவ்வாய் நின்று 8ஆம் நம்பர் வாங்கியிருக்காரு. இந்த செவ்வாய் உன்னைய எந்த விதத்திலையாவது மேலே கொண்டு வந்துடுவான். என் குருநாதரோட ப்ரெடிக்ஷன். அந்த செவ்வாய் நிற்கிற அந்த சிம்மம் உன் லக்னத்தின்படி 8ஆம் வீடு. இப்போ என்னடா 8ன்னு ஆகிப்போச்சு, 8னா சிக்கலாச்சு. அதுக்கு ஐயா அழகாக விளக்கம் சொல்லுவார். 8 மறைபொருளை எடுத்து கூறும் ஞானம்.
அப்போ அறியாத செய்தியை, தெரியாத செய்தியை, மறைந்திருக்கும் செய்தியை எடுத்து கூறக்கூடிய ஞானம் ஜோதிடம். செவ்வாய் திசையில் தான் நான் ஜோசியம் சொல்ல ஆரம்பித்தேன். அதான் பியூட்டி. இந்த செவ்வாய் திசையில் தான் ஜோதிடமே சொல்ல ஆரம்பித்தேன். செவ்வாய் திசை 7 வருஷம், இன்றைக்கி ராகு திசை 12 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ 12 + 7 19. லாஸ்ட் 20 இயர்ஸாக தான் நான் அஸ்ட்ராலஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே டு டே நல்ல ரிசல்ட்டு வந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் எப்பேற்பட்ட உண்மைகள், ஆமாம். எவ்வளோ விசேஷமாக இருக்குது. இல்லை 8ல் செவ்வாய் மறைஞ்சிட்டாரு, இவருக்கு 8ல் செவ்வாய் மறைஞ்சிட்டார், அது வேற. 8ல் செவ்வாய் மறைஞ்சா மறைஞ்சிட்டு போட்டு எங்கே நிற்கிறாரு? அற்புதமான புஷ்கர நவாம்சத்தில் நிற்கக்கூடிய இடத்துல நிற்கிறாரு. கரெக்ட். அதுதான் நம்ம ஹைலைட்டு. கண்டிப்பாக இந்த செவ்வாய் உன்னை வாழ வச்சிருக்கும், இன்னும் வாழ வைக்கும். செவ்வாய் யார்? சாஷாத் முருகப்பெருமான். அந்த ஞான தண்டாயுத பாணியோட கீழே தான் நீ உட்காந்துருக்க, நீ கண்டிப்பாக ஜெயிப்படா அப்படின்னாரு என் குருநாதர். அவர் வாக்கு பழிச்சிட்ருக்கு, இன்றளவும் அது போயிட்டுருக்கு. ஸோ புஷ்கர நவாம்சம் ரொம்ப விசேஷமான ஒரு பாதம். அதிலே அந்த 27 பாதங்களிலே ஃபில்டர் பண்ணி என்னமோ சொல்லுவானே, சல்லடை போட்டு சலிச்சு எடுத்தது, நாங்கள் எடுத்திருக்கிறது 9 பாதங்கள். இப்போ நல்ல கவனிங்க, 108 பாதங்களில் கிரகம் நிற்கும். எங்கேனாலும் நிற்கலாம் இல்லையா? எங்கே வேணாலும் இருக்கலாம். அதில் செலக்ட் பண்ணி இந்த 9 பாதங்களிலே நிற்க வேண்டியவர் நிற்கணும். ஆமாம். நின்றுச்சுன்னா அப்படி ஒரு 2 கிரகம் நின்னா கூட போதும், அந்த கிரேடு, அது ஜாத்துக்கு கிரேடு ஏறிடுச்சு. இது எப்படி மேலே வந்துடும், இது எப்படி ஜெயிச்சிடும், இது ஒரு பேரோடு புகழோடு மேலே வந்துடும்னு அழகாக எழுதி கொடுத்துடலாம். ஸோ அந்த தன்மையில் இந்த புஷ்கர நவாம்சத்துடைய சுயரூபம் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, உண்மை என்ன என்பதை உணர்ந்து வரக்கூடியவர்களுக்கு நம்ம வழிகாட்டியாக விளங்கினால் நிச்சயம் நம்மை இவர்கள் கொண்டாடுவார்கள். கண்டிப்பாக. அவர் அன்றைக்கே சொன்னார், இந்த தசை ஒரு அடி தரப்போகுதுன்னு சொன்னார். நாம் கொஞ்சம் அலட்சியமாக இருந்து இறங்கி இப்போ அடி வாங்கிட்டோம். மாற்றி சொல்லுவாங்க. அவர் அன்றைக்கே சொன்னார், இந்த கிரகம் உன்னை என்னைக்கு இருந்தாலும் மேலத்திட்டு வந்துடும், மேலே தைரியமே இரு, பயப்படாமல் இருன்னு சொன்னார். மெல்ல 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 நான் டெவலப் ஆகி வந்துட்டுருக்கேன். சூப்பர் ப்ரிடிக்ஷன், வெரி நைஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம அந்த நாலேஜை வச்சுக்கிறது நல்லது. இதுதான் புஷ்கர நவாம்சம். அருமை. ஏன்னா நம்மளோட நேர்கள் எல்லாருமே நிறைய பதிவுகள் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஜோதிட ஞானம்ன்றது பேசிக்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. நீங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவுபடுத்திருக்கீங்க. ஏன்னா நிறைய ஜோதிட ரீதியான பெயர்கள் கேட்கும்போது புரிதல் இருக்காது. என்ன புதுசு புதுசாக சொல்கிறாங்க, அது ஒரு அப்படி வார்த்தை நம்ம சொல்லிடுறேன். ஜாதகத்துக்கு. அந்த நட்சத்திர பாதங்களை பார்த்தீங்கன்னா குரு வீடு சுக்கிர வீடு அங்கேயே எழுதிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிங்களா? குரு வீடு சுக்கிர வீடு அப்படியே வரும். ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் வீடு 1, புதன் வீடு 1 வரும். எனக்கு சரியா அது இப்போ கால்குலேஷன் பண்ணி இப்போ சொல்ல தெரியல, இன்ஸ்டண்ட்டாக சொல்ல தெரியல. மேக்ஸிமம் பாருங்கள், ரிஷபம், துலாம், தனுசு, மீனம், ரிஷபம், துலாம், தனுசு, இப்படியே தான் வரும். ஏன்னா அவங்க 2 பேரும் யாருன்னா புனிதமானவர்கள், குருவும் சுக்கிரனும். அது எப்படி என்னங்கிற கணக்கு சொல்கிறேன் அப்புறமேல. அப்போ அவங்க வீட்டில் போய் இந்த நவாம்சம் விழுகிறது மிகச்சிறப்பு. அதனால புஷ்கர நவாம்சம் சொன்னேன். இப்போ சூரியனுடைய 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் சொன்னேன் இல்லை, 1ஆம் பாதம் தனுசுல விழும், 4ஆம் பாதம் மீனத்தில் விழும். அது 2 யார் வீடு? குரு வீடு. அப்போ கார்த்திகை 1 தனுசு, உத்தரம் 1 தனுசு, உத்திராடம் 1 தனுசு, கார்த்திகை 4 மீனம், உத்தரம் 4 மீனம், உத்திராடம் 4 மீனம். அப்போ குரு வீடுகள் 2, சுக்கிர வீடுகள் 2 சுற்றி சுற்றி வரும். ஒரு இடத்துல மட்டும் ஒரு சந்திர வீடும் ஒரு புதன் வீடும் வரும். அது சரியாக சொல்ல தெரியல, அது உட்காந்து கணக்கு போட்டால் தெரியும். அப்போது குருவும் சுக்கிரனும் இயற்கை புனிதர்கள், சுபர்கள். லக்னம் மாறும்போது அவர் பாவியாக போயிட்டார், அவர் அப்படி போயிட்டார், இப்படி போயிட்டார் சொல்லுவோம். நான் அதை கொஞ்சம் பேசிக்காக எடுத்துக்கிறது இல்லை. சுபன் சுபன் தான். கண்டிப்பா. அவன் என்றைக்குமே நல்லவன் தான். அவங்க மறைஞ்சிருந்தாலும் சரி, நல்லவே என்றைக்குமே நல்லவன் தான். எந்த சொல்லும் தப்பு பண்ண மாட்டான். கண்டிப்பா. அதான் உண்மை. சரிங்களா? ஹரிச்சந்திரன் என்ன செஞ்சான்? உயிரே போனாலும் பரவாயில்ல, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சான். அப்புறம் என்ன, அந்த தன்மையில் அதை பேசுவோம். ஸோ புஷ்கர நவாம்சம் என்கிறது உண்மையான சூட்சுமம், தத்துவம் இதுதான். கண்டிப்பாக. ஏன்னா வாழ்க்கையில் தோத்தவர்களுக்கு இது நீங்கள் சொன்ன பதிவு வந்து ஏன் தோத்தோன்றதுக்கான பதில் கிடச்சிருக்கும். அடுத்தடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, ஒரு காலகட்டத்தில் ஜெயிச்சிருவேன், எனக்கு அந்த கிரக அமைப்பு இருக்குன்ற ஒரு புரிதல் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.